வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மதிமுகவுடைய ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி அவர்கள் கொஞ்ச நாள் முன்னால அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணாரு அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. நேற்று மாரடைப்பு காரணமாக அவர் இறந்து விட்டார். இறந்தது நமக்கு வருத்தம். அவருடைய குடும்பத்துக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இதை ஒட்டி பாஜக ஒரு கேவலமான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம அக்கா தமிழிசை அவர்கள் இப்ப களத்துல குதிச்சிருக்காங்கல்ல, தேர்தல் களத்துல. அவங்க உடனே என்ன சொல்றாங்க பாருங்க, வைகோவும் ஸ்டாலினும் சேர்ந்து கணேசமூர்த்தியை கொண்டுட்டாங்க. இதத்தான் எங்களுடைய பாரத பிரதமர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வாரிசு அரசியல் தான் சனநாயகத்துக்கே கேடு. வைகோ அவர்கள் எதுக்காக கட்சியை விட்டு வெளியில வந்தாரு, திமுகவை விட்டு? ஸ்டாலினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அப்படிங்கறதுனால தானே வைகோ வெளியில வந்தாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக உதயநிதியை தான் முன்னிறுத்துது. உதயநிதிக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் ஒரு சாமானியனுக்கு கிடைக்குமா அப்படின்லாம் ரொம்ப வீராவேசமா அக்கா பேசியிருக்கிறாங்க. முதல்ல அந்த வீடியோ பாத்துருங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார் என்றால், வாரிசு அரசியல் ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிடும் என்று ஒரு நன்றாக பணியாற்றி கொண்டிருந்த மதிமுக பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறது. இவர்களின் ஆசை, குடும்ப ஆசை, வாரிசு ஆசை. இதற்கு நான் வைகோவையும் குற்றம் சாட்டுவேன், ஸ்டாலினையும் குற்றம் சாட்டுவேன். ஒரு அனுபவம் மிக்க ஒருவருக்கு சீட்டு கொடுக்காம இந்த வைகோ எதற்காக திமுக விட்டு வெளியே வந்தாரு? கலைஞர் அவர்கள் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். ஆனா இன்னைக்கு அவர் மகனுக்கு சீட்டை கொடுத்துட்டு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்திருக்கிறார். இது மன்னிக்க முடியாத குற்றம். உலகத்துல எங்கேயுமே இன்னைக்கு நீட்ல ஒரு தவறு நடந்த உடனே அதை உலகம் முழுவதும் அதை வைத்து பிரபலப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தற்கொலை செய்வது தமிழகத்தில் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. மிகுந்த மனவேதனையா இருக்குது. இது ஸ்டாலினும் பதில் சொல்லணும், வைகோவும் பதில் சொல்லணும். இதுதான் வாரிசு அரசியலின் அபாயகரம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக ஒரு சாமானிய தொண்டனா, இதே திமுக கூட உதயநிதிக்கு கிடைக்கிற அங்கீகாரம் சாதாரண தொண்டனுக்கு கிடைக்குதா? ஆக அண்ணன் ஈரோடு எம்பி அவரு தற்கொலை செஞ்சிட்டாரு. ஆனா எவ்வளவோ திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இதை வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாங்க. அதனால அவங்க கட்சியில ஜனநாயகம் வரட்டும், அவங்க கட்சியில வாரிசு ஒளியட்டும். சரி, இப்ப அக்கா கிட்ட சில கேள்விகள் கேட்போம். அக்கா, நீங்க வாரிசு அரசியல் தான் அப்படிங்கறத நீங்க மறந்துட்டீங்களா? காங்கிரஸ் கட்சியில இருந்த குமரி அனந்தனுடைய மகள் தானே நீங்க. நீங்க டாக்டர் தானே, நீங்க ஒழுங்கா டாக்டர் வேலையை பார்த்திருக்கலாமே. எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? ஏன்னா இங்க கிடைக்கக்கூடிய பணம், புகழ், பதவி, பவர், இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தானே அரசியலுக்கு வந்தீங்க. கூட ஏதோ மக்கள் சேவை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப இது எந்த கணக்குல வரும்? இது வாரிசு அரசியல் கிடையாதா? முதல்ல அடுத்தவனை குத்தம் சொல்றதுக்கு முன்னால நம்ம வீடு எப்படி இருக்கு, நம்ம கட்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பேசணும். உங்க சித்தப்பா மகன் வசந்த் இருக்கிறாரே, அவர் காங்கிரஸ் கட்சியில தானே இருக்கிறாரு. இப்ப கூட அவருக்கு கண்டெஸ்ட் பண்றதுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுனால தானே விஜயதரணி அங்கேருந்து கிளம்பி உங்க கட்சிக்கு வந்தாங்க. இங்கேயும் அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம உங்க கட்சி ஏமாத்திருச்சுல்ல. அந்த விஜய் வசந்த் வாரிசு அரசியல் கிடையாதா? அப்ப அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஒரு பெண்மணி விஜயதரணி, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நீங்க பேச மாட்டீங்களா? இல்ல வாரிசு அரசியல்னு பேசுறீங்களே, பாஜகவுல வாரிசு அரசியல் கிடையாதா? அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்டோர் வாரிசு அரசியல் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய மகனையோ மகளையோ கொண்டு கட்சியில ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துதான் வச்சிருக்காங்க. இப்ப கர்நாடகால ஹெச்டி குமாரசாமியோட கூட்டணி அமைச்சீங்களே, அவர் வாரிசு அரசியல் கிடையாதா? அஜித் பவார கட்சியில சேர்த்துக்கிட்டீங்களே, அது வாரிசு அரசியல் கிடையாதா? ஜோதிராதித்ய சிந்தியா யாரு மேடம், அது வாரிசு அரசியல் கிடையாதா? இப்படி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப உங்க கட்சியிலேயே வாரிசு அரசியலை வச்சுக்கிட்டு அடுத்தவன நொட்ட நொல்லன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? சரி, உங்க கட்சி தலைவர் தானே மேடைக்கு மேடை ஏறி பேசுறாரு. இளைஞர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும், வயசானவங்க எல்லாம் வழி விட்டு ஒதுங்கணும், புதிய இந்தியாவா நாம மாறணும்னா இளைஞர்கள் அதிகார பதவியில உட்காரணும் அப்படின்னு மேடைக்கு மேடை உங்க தலைவர்கள் தானே பேசுறாங்க. அப்புறம் எதுக்கு மேடம் கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தல் நிக்கிறீங்க? அந்த இடத்த உங்க கட்சியிலேயே இருக்கக்கூட எஸ்ஜி சூர்யாவோ, கார்த்திக் கோபிநாத்தோ, அமர் பிரசாத் ரெட்டியோ போன்ற இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கலாமே. அவங்களும் பாவம் சோசியல் மீடியால உங்க கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவுதான் தினம் தினம் பொய் சொல்றாங்க.
அப்ப அவங்களுடைய இந்த அரிய பணி எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதா? ஏன் நீங்க பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் கொஞ்சம் வழி விட்டு நகர்ந்து நிக்கலாமே, இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப இதெல்லாம் எந்த கணக்குல வரும்? அப்புறம் என்ன சொன்னீங்க? உதயநிதிக்கு அங்கீகாரம் கொடுக்கறாங்க. உதயநிதிக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் ஒரு சாதாரண நபருக்கு கிடைக்குமா? அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷாக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு மேடம்? அவருக்கு என்ன கிரிக்கெட்ல வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அப்புறம் எப்படி தொடர்ந்து அவரே பிசிசிஐக்கு தலைவரா இருக்கிறாரு? என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அவருக்கு? ஏன் அவரையே தொடர்ந்து அந்த போஸ்ட்ல வச்சிருக்கீங்க? முதல்ல அடுத்தவங்க வீட்டு குப்பையை கிளறதுக்கு முன்னால நம்ம வீட்லயே டிப்பர் லாரியில அள்ளுற அளவுக்கு குப்பை இருக்கு, முதல்ல அதை கிளீன் பண்ணுவோம் அப்படிங்கறத யோசிங்க. அதான் உங்க தலைவர் மேடைக்கு மேடை சொல்றாரு, ஸ்வச் பாரத் ஸ்வச் பாரத்னு. முதல்ல உங்க கட்சியை கிளீன் பண்ணுங்க மேடம், அதுக்கப்புறம் அடுத்தவனை குறை சொல்லலாம். நன்றி, வணக்கம்.